எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பார்க்குற சாப்பாடு வந்து ஒரு மரக்கறி ஐட்டம். அதாவது கடலையும் கீரையும் கேரட்டும் போட்டு தேங்காய் பாலோட உரைப்பு இல்லாமல் வெள்ளைக்காரருக்கு நாங்கள் எப்படி சமைச்சு கொடுக்குறாங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன். உரைப்பு இல்லாமல் விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் இதை செஞ்சு பாருங்கள். சூப்பரான சாப்பாடு. இது வந்து கூடுதலாக பராட்டா இல்லைன்னு சொன்னால் நான் ஐட்டங்களோட சாப்பிட்டு தான் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆலை சேனல். அதோடு நின்று விடாமல் உங்களுடைய நண்பர்களுக்கு இல்லைன்னு சொன்ன ஒரு 2-3 உங்களோட ஃபேமிலியில் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. வாங்க வீடியோவை பார்ப்போம். இந்த சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து நாங்கள் பார்ப்போம். இந்த கடலை வந்து நான் அவிச்சு ஊற போட்டு அவிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். அதோட வந்து 3 பல்லி உள்ளியும் கொஞ்சம் இஞ்சியால் பார்த்திங்கன்னா மெட்ராஸ் குறி பவுடர் வந்து கொஞ்சம் உரைப்பில்லாமல் கொஞ்சம் மஞ்சள் தன்மையாக இருக்கும். வெள்ளைக்காரம் வந்து நார்மலாக இதை தான் சாப்பிட்றது, அது தனியாக இருக்கணும். இஞ்சால வந்து கொரியாண்டர், மல்லியில் தக்காளி பழம், அதோட வந்து சிவப்பு வெங்காயம், பம்பாய் வெங்காயம் சின்னதாக வெட்டியிருக்கிறேன். இதோட வந்து இந்த வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நாங்கள் எங்களோட சமையலுக்கு முடித்த பிறகு மேலுக்கு போடுற பதக்கல் மேல் வந்து செய்து வச்சுருக்கிறேன், மேலே தூக்குறதுக்காண்டி. அதோட வந்து 2 கரட்டும் கீரையும், டின்னில் வர கீரையும், தேங்காய்ப்பால் நான் எப்போவுமே நூடுலாக யூஸ் பண்ணுற வந்து அரோய்டி என்றதை வந்து என்ன சொன்னால் இது வந்து தாய்லாந்துலேருந்து வர்றது. நல்ல ஒரு தேங்காய் பால் வந்து மெட்ட பால்களை மாதிரி தண்ணி வந்து நல்லா திக்காக இருக்குது. ஓகே, இப்போ வாங்க. லைட்டாக சூடாக வருது. முதல்ல இடுக்கி வச்ச இஞ்சியும் முள்ளியும் வந்து அதில் ஆட் பண்ணுங்க. அது கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு வர கொட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுங்க. வெங்காயத்தை ஆட் பண்ணி அதையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மெதுவான சூட்டில் நல்லபடியாக வதக்குங்க. இந்த வெங்காயம் வதக்கேக்கில் வந்து நீங்கள் அடுப்பில் கூட்டி வச்சு வதக்கினீங்கன்னு சொன்னால் ஒரு அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணி வந்து வெளியில் வந்து உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டை கொடுக்காது. மெதுவான சூட்டில் வச்சு வதக்கினீங்கன்னு சொன்னால் தான் அந்த எந்த கறியாக இருந்தாலும் அது ஒரு கணக்கான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் வெங்காயத்தில். இதோடு வந்து வெட்டி வச்சுக்கிற தக்காளி பழம் ஆட் பண்ணுவோம். தக்காளி பழம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான உப்பு முதல்ல ஒரு அரைவாசி உப்பும் எல்லா மரக்கறிகளும் போட்டு முடிஞ்சால் பிறகும் திருப்பியும் ஒரு கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னு சொன்னால் தான் எல்லாத்துலேயும் வந்து அதை சேர்ந்து நல்ல இதாக வரும். நீங்கள் முதல்ல எல்லாம் போட்டிங்கன்னா மரக்கறியில் சேர்ந்து டேஸ்ட் ஆகாது. இப்போ நல்லா குறைஞ்ச அடுப்பில் வச்சு வதக்கினீங்கன்னு சொன்னால் தான் அது அப்படியே இரண்டு வதங்கி வரும். கேரட்டை ஆட் பண்ணுங்க. ஏன்னு சொன்னால் கேரட் வந்து அவிகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் கேரட்டை கொஞ்சம் முதல்ல ஆட் பண்ணுறேன். கேரட்டை ஆட் பண்ணி போட்டு கொஞ்சம் நேரம் மெதுவான சூட்டில் அதை அவிய விடுங்க. இந்த டைமில் எடுத்து வச்சுக்கிற மெட்ராஸ் பவுடர் புரிய ஆட் பண்ணுங்க. ஏன் இந்த மெட்ராஸ் குறி பவுடர்னு சொன்னால் நாங்கள் வந்து வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டில் வந்து எல்லாம் வெள்ளைக்காரர் தான் நார்மலாக சாப்பிட்றாங்க. அப்போ அவைகளுக்கு வந்து அந்த உரைப்பு சரி வராது. குறின்னு சொன்னால் அந்த மஞ்சள் கலராக இருக்கிறத தான் நாங்கள் அவைகளுக்கு செய்து கொடுக்குறோம். எங்களோட குறி போட்டோம்னு சொன்னால் அவைகளுக்கு உரைச்சி கொடுக்குறோம். இப்போ நீங்கள் இந்த மெட்ராஸ் குறி பவுடர் எங்களோட குறி பவுடரும் போடலாம். ஆனால் கணக்கை போடாமல் ஒரு லைட்டாக போட்டிங்கன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். இது உரைப்பு இல்லாமல் கொஞ்சம் பால் கறி மாதிரி தான் இது கொஞ்சம் செய்கிறத நாங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வதங்கி நல்ல ஒரு இதுக்கு வந்துட்டார். இந்த ஸ்டேட்டில் வந்து நாங்கள் ஒரு
1 கப் லைட்டாக தண்ணி விட்டு இந்த கேரட் அவியும் மட்டுக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கேன்னு சொல்லி இதுக்கேற்ற மாதிரி. ஓகே, இந்த ஸ்டேட்டில் வந்து நான் அவிச்சு வச்சுக்கிற கீரையும் அவிச்சு வச்சுக்கிற கடலையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஒரு கப் தேங்காய் பால் ஒரு கொஞ்சம் அடுப்பை கூட்டி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தேங்காய் பாலும் இந்த மரக்கறி எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். எல்லா மரக்கறியெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் இதுக்கு மேலே தூர கொரியாண்டரும் கியூமன் வந்து பவுடர் இல்லை, அரைக்காத கியூமன் வந்து கொஞ்சம் இருக்கும். முதல்லே பொரிச்சு வச்சிருக்கிற இந்த வெங்காயம், கருவேப்பிலை, மற்றது கடுகு எல்லாம் போட்டு அந்த பிரட்டின பொரியல் வந்து போட்டு இப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவிய விட்டீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு எண்ணெய் எல்லாம் விதாகி வந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டுக்கு வரும்.